kids, welcome to Asisa Kids YouTube channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா உலகத்தை சுற்றும் விலங்குகள் என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் காட்டில் சிங்கம், யானை, குரங்கு மற்றும் மயில் ஒன்று கூடி பேசிக்கொண்டிருந்தன. நாம் எப்போதும் காட்டிலேயே இருக்கிறோம், உலகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என்று குரங்கு கூறியது. அப்படியா, நாமே ஒரு பயணத்தை திட்டமிடலாம் என்றது சிங்கம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணத்தை தொடங்கலாம் என்று கூறினர். முதலில் அவர்கள் பயணத்தை தொடங்க ஜப்பான் சென்றனர். அங்கே மயில் அழகான பூங்காக்களில் நடனமாடியது. பின்னர் அவர்கள் எகிப்து சென்று பிரமிடுகளை பார்த்தனர். யானை பெரும் ஆச்சரியத்தில் இத்தனை பெரிய கட்டிடங்களை மனிதர்கள் எப்படி கட்டினார்கள் என்று கேட்டது. அதற்கு பிறகு அவர்கள் பிரான்ஸ் சென்று ஈபிள் கோபுரத்தை ஏற முயற்சி செய்தனர். குரங்கு மட்டும் அதில் மேலேறி உலகத்தை கண்டு மகிழ்ந்தது. இறுதியாக அவர்கள் இந்தியா திரும்பி வந்து காட்டில் திரும்ப சேர்ந்தனர். உலகம் மிகவும் அழகாக இருக்கிறது, ஆனால் எங்களுடைய காடுதான் எங்களுக்கு சிறந்தது என்று அனைவரும் ஒருமுகமாக கூறினார்கள். இந்த கதையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பயணம் செய்யும் போது பல நல்ல அனுபவங்களை பெறலாம், ஆனால் வீட்டுக்கு திரும்பும் போது அதைவிட மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா உலகம் சுற்றும் பூனை என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் மஞ்சு என்ற பூனை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஏனென்றால் தினமும் வீட்டின் அருகே இருக்கின்ற சிறிய தோட்டத்தில் விளையாடும்போது பறவைகள் வானத்தில் பறப்பதை பார்த்து நானும் உலகத்தை பார்க்க வேண்டிய எண்ணம் வந்தது அதற்கு. ஒரு நாள் ஒரு பெரிய கப்பல் கிராமத்திற்கு வந்தது. மஞ்சு கப்பலில் ஏறி கப்பலோடு பயணிக்க தொடங்கியது. முதலில் அது இந்தியா சென்றது. அங்கு மசாலா வாசனை முழு தெருவையும் நிறைத்திருந்தது. பின்பு அது ஜப்பான் சென்றது. அங்கு மக்கள் சுஷி என்னும் உணவை சாப்பிடுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டது. மஞ்சு தொடர்ந்து பிரேசில் சென்றது. அங்கு கார்னிவல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்தது. பிறகு ஐக்கிய ராஜ்யம் சென்ற போது அதன் மீது ஒரு சிறிய துளி விழுந்தது. ஆனால் அது பிரிட்டிஷ் தேநீர் ருசித்து பார்த்து மகிழ்ந்தது. இவ்வாறு உலகம் முழுவதையும் சுற்றிவிட்டு மஞ்சு தனது ஊருக்கு திரும்பியது. அதன் கண்கள் பல வண்ணங்களை பார்த்திருந்தன, பல மொழிகள் கேட்டிருந்தன, பல உணவுகளை சுவைத்திருந்தது. ஆனால் அதன் மனம் சொந்த ஊரையே விரும்பியது. அது ஒரு பெரிய பயணம் செய்த பின்னர் வீட்டின் அருகே உள்ள சிறிய தோட்டத்தில் அமர்ந்து உலகம் அழகானது, ஆனால் என் வீடு அதைவிட அழகானது என்று நிம்மதியாக உறங்கியது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எங்கு சென்றாலும், எவ்வளவு அழகான உலகத்தை கண்டாலும் சொந்த வீடு மற்றும் சொந்த ஊருக்கு ஈடாக எதுவும் இருக்க முடியாது. உலகத்தையே அனுபவிக்கலாம், புதிய அனுபவங்களை பெறலாம், ஆனால் நம் வீட்டின் சுகமும் அமைதியும் தனித்துவமானது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா உலகம் சுற்றும் பழங்கள் என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் பழக்குழுவில் ஒரு யோசனை எழுந்தது. மாதுளை, மாம்பழம், திராட்சை, சப்போட்டா எல்லாரும் ஒரே விசேஷ சந்திப்பில் கூடி சுற்றுலா செல்ல முடிவெடுத்தனர். முதலில் அவர்கள் இந்தியாவை விட்டு புறப்பட்டு ஜப்பான் சென்றனர். அங்கே பழக்காட்சியில் திராட்சை மிகவும் பிரபலமானது. குழந்தைகள் திராட்சையை கண்டு களிக்க திராட்சை மிகவும் மகிழ்ந்தது. அதற்கு பிறகு அவர்கள் பிரான்ஸ் சென்றனர். அங்கே சப்போட்டாவை அனைவரும் சிகோ என்று அழைத்து நேசித்தனர். மாம்பழம் ஒரு பெரிய உணவு கடையில் ஜூஸ் ஆகி பரிமாறப்பட்டது.
நம்ம பயணம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று மாம்பழம் சொன்னது. கடைசியில் அவர்கள் ஆப்பிரிக்காவை சென்றடைந்தனர். அங்கே மாதுளை அதன் விதைகளை குழந்தைகளுக்கு சேர்ந்து உண்டது. ஓ, என்ன ஒரு சுவை என்று அவர்கள் கூச்சலிட்டனர். பழங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் மகிழ்ச்சி பரப்பிவிட்டு மீண்டும் தங்கள் தாய்நாடு திரும்பினர். அந்த அனுபவங்களை குழந்தைகளுக்கு கூற அவர்கள் மீண்டும் ஒரு கதையாக மாறினார்கள். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பல்வேறு நாடுகள், பலவித மக்கள் இருந்தாலும் நம்மை சுற்றியுள்ள உலகம் ஒரே குடும்பம் போன்றது. நம் திறமையையும் தனித்துவத்தையும் பகிர்ந்தால் அனைவரும் நம்மை ரசிப்பார்கள். ஒருங்கிணைப்பு, பயணம் மற்றும் பரஸ்பர புரிதல் முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.